ஹாய் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹிந்தியில் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன தமால் 4 படத்தோட முழு கதை விளக்கத்தை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஹைப் கொடுத்தா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் வெள்ளைக்காரங்க காலத்தில் வாழ்ந்த சைத்தான் சிங் அப்படின்னு ஒரு பயங்கரமான கொள்ளைக்காரனை நமக்கு காட்டுறாங்க. அந்த ஆள் இங்கிலீஷ்காரங்க கிட்ட இருந்து மொத்த தங்கத்தையும் அசுரத்தனமாக கொள்ளையடிச்சிட்டு ஓடுறாங்க. கடுப்பான வெள்ளைக்காரங்க அவனை சுற்றி வளைச்சி சுட்டு கொல்லவும் செய்கிறாங்க. ஆனால் சாவறதுக்கு முன்னாடி நம்ம சைத்தான் சிங் புத்திசாலித்தனமாக அந்த தங்கத்தை ஒரு தீவுக்கு பக்கத்தில் ஒளிச்சு வச்சு அதுக்கு மேலே ஒரு மேப்பையும் ரெடி பண்ணியிருக்காங்க. அவன் செத்ததுனால அந்த மேப் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாமல் போகுது. இப்படி ஒரு 100 வருஷம் ஓடி கதை இப்போ கரெக்டாக 2026க்கு வருதுங்க. கடலில் ஒரு பெரிய கப்பலில் சுற்றுற ஒரு கொள்ளைக்கார கூட்டத்தை நமக்கு காட்டுறாங்க. அவங்க கிட்ட நம்ம பிருத்திவி அப்படின்ற ஒரு அப்பாவியான ஆள் மாட்டி கிடக்குறான். ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அந்த சைத்தான் சிங்கோட புதியல் மேப் இவன் கிட்ட தாங்க இருக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உலகத்தில் இருக்கிற பாதி கொள்ளைக்கார கூட்டம் இவன் பின்னாடி தாங்க சுற்றிக்கிட்டு இருக்கு. கொள்ளைக்காரங்க இவனை பிடிச்சி மேப்பை தேடுறாங்க. அப்போ ஒரு லூசு கொள்ளையன் தான் சொந்த பாஸ் பாக்கெட்டே சோதிக்கிறாங்க. அதில் சப்னம் அப்படின்ற அவனோட லவ்வர் ஃபோட்டோ இருக்கு. சுற்றி முற்றி பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா கொள்ளைக்காரனோட பாக்கெட்லையும் அதே சப்னம் ஃபோட்டோ தாங்க இருக்கு. பாஸுக்கே விபூத்தி அடிச்சிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி தாங்க நமக்கு தோணுது. ஒரு வழியாக பிருத்திவி கிட்டே இருந்து மேப்பை எடுக்கிறாங்க. அடடா, நாம தான் அடுத்த அம்பானி அப்படின்னு பாஸ் சந்தோஷப்படுற கேப்ல அந்த மேப்ல டப்புன்னு தீப்பிடிச்சு மொத்தமாக எரிஞ்சு சாம்பலாகுதுங்க. இப்போ அந்த மேப் பிருத்திவியோட மைண்ட்ல மட்டும்தாங்க இருக்கு. அதனால அவனை கொல்ல முடியாது. டார்ச்சர் பண்ணி தான் ரூட்டை கேட்கணும். அவங்க டார்ச்சர் ஆரம்பிக்கும் போது அங்க வராருங்க நம்ம ஹீரோ குட்டு. குட்டுவும் பல நாளா இந்த பிருத்திவியை தாங்க தேடிட்டு இருக்கான். பிருத்திவியை காப்பாற்ற குட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு வெளுத்து வாங்குறான். அந்த கேப்ல பிருத்திவி ஒரு சின்ன போட்டை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. கடுப்பான கொள்ளைக்காரங்க பீரங்கியை வச்சு பிருத்திவியை சுட போக அது பேக்ஃபயர் ஆகி அவங்க கப்பல்லே விழுந்து பிளாஸ்ட் ஆகுதுங்க. இப்போ கப்பல் காலி ஆயிடுச்சு. அடுத்த சீன்ல குட்டு அவனோட பார்ட்னர் ஜானி அங்கிள் கூட சேர்ந்து பிருத்திவியை தேட பிளான் போடுறாங்க. அப்போ அங்கே குட்டுவோட லவர் ஆலியா வராங்க. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை. ஆனால் ஆலியாவுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. என்னோட பசங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னால் மட்டும்தான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஆலியா கண்டிஷன் போடுறான். குட்டுவும் பசங்களை ஐஸ் வைக்கிறது எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சீன் போடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம லல்லன் பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நமக்கு காட்டுறாங்க. பேராசை பிடிச்ச இவருக்கு பெரிய பங்களா, பெரிய கார், ஏகப்பட்ட காசு இருக்கிற ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை லவ் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தாங்க ஆசை. இதுக்காக சாமிக்கு 50 ரூபா லஞ்சமும் கொடுக்குறாருங்க. அப்போ அங்கே பாரோ அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ் பொண்ணு ஒரு பிரம்மாண்டக்காரை விட்டு இறங்குறாங்க. இவனும் அந்த பொண்ணோட அப்பா பெரிய பணக்காரர் அப்படின்னு நினச்சி லல்லன் அவளை உஷார் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததா நமக்கு ஆதி மானவ் அப்படிங்கிற பதஸை காட்டுறாங்க. ஆதியோட வைஃப் தாங்க அஞ்சலி. கல்யாணம் அன்னைக்கே இவனுங்களோட வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. ஏன்னா மானவ் பண்ண ஒரு லூசுத்தனத்தால் அஞ்சலி உடம்புல தீ பிடிச்சிருக்கும். இப்போ 1 வருஷம் கழிச்சு அவள் வீட்டுக்கு வராங்க. ஆதி தனக்கு கால் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி போய் சொல்லி வர வச்சிருக்கான். ஆனால் அன்னைக்கும் இந்த மானவ் அஞ்சலியை ஜன்னலுக்கு வெளியே தொங்க வச்சு மரண பயத்தை காட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் குட்டுவும் ஜானி அங்கிளும் ஆலியா வீட்டுக்கு போகிறாங்க. காலிங் பெல்ல அமுக்குன உடனே டமால்னு கரண்ட் ஷாக் அடிக்குது. உள்ளே போனால் ஒரே இருட்டுங்க. 2 பேய் வந்து இவங்களை பயமுறுத்துது. அப்புறம் தாங்க தெரியுது அது பேய் இல்லை, ஆலியாவோட பசங்க தான் அப்படிங்கிறது. இவங்களை விரட்ட அப்படி பண்ணியிருக்காங்க. பசங்க கூட ஃப்ரெண்டாக அவங்கள ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போக ஆலியா சொல்கிறாங்க. குட்டுவும் கூட்டிகிட்டு கிளம்புறான். இன்னொரு பக்கம் லல்லன் பாய் மாமனார் வீட்டுக்கு போய் நான் உங்கள் மருமகன் என்ன பணக்காரனாக்குங்க அப்படின்னு கேட்குறாருங்க. அப்போதான் அந்த ட்விஸ்ட் தெரியுதுங்க. அவங்க அப்பா உண்மையான முதலாளி இல்லை, வெறும் டிரைவர் தான் அப்படிங்கிற விஷயம். அவரோட பேரு தாங்க செட்ஜி. இதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமே நம்ம லல்லன் ஷாக் ஆகி அழுகிறாருங்க. ஆனால் அந்த டிரைவர் கிட்ட 50 லட்சம் மதிப்புள்ள ஒரு நிலத்தோட பத்திரம் இருக்குது. அதை தன் பேருக்கு மாற்ற லல்லன் அவரோட ஆட்டோவை எடுத்துகிட்டு கிளம்புறாருங்க. அதே மாதிரி ஆதியும் அஞ்சலியும் ட்ரிப் கிளம்புறாங்க. கூடவே நம்ம ஆபத்து ராஜாவான மானவும் வராங்க. அப்படி காரில் போகும்போது வழியில் பிருத்திவியை கொள்ளைக்காரங்க துரத்துறதை பார்க்குறான். குட்டு எப்படியே பிருத்திவியை காப்பாற்றி காரில் ஏற்றுறான். ஆனால் கார் கண்ட்ரோல் இல்லாமல் போய் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு விளிம்பில் நிற்குதுங்க. பிருத்திவி காரில் இருந்து நழுவி பள்ளத்தாக்கில் தொங்குறாங்க. அவனை காப்பாற்ற போய் குட்டு ஜானி அங்கிள்னு எல்லாருமே தொங்குறாங்க. அப்போ ஒரு பக்கம் அங்கே லல்லன் பாரோ வராங்க. இன்னொரு பக்கம் ஆதி மானவ் கேங் வராங்க. காப்பாற்றினாதான் புதையல் ரகசியத்தை சொல்கிறோம் அப்படின்னு குழந்தைகள் சொல்கிறாங்க. உடனே பேராசையில் எல்லாரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சி ஹியூமன் செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணி பிருத்திவியை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பிருத்திவியோட பிடி நழுவுதுங்க. அவன் சாகிறதுக்கு முன்னாடி அந்த ரகசியத்தை கத்துறான். இங்கிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு தீவு இருக்குது. அங்கே மலைக்கு நடுவில் ஒரு பெரிய எம் வடிவம் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு குகை இருக்கும். அதுக்குள்ள ஓ வடிவத்தில் தான் புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளத்தாக்கில் விழுந்துடுறாங்க. பிருத்திவி அந்த பள்ளத்தாக்கில் விழுந்த உடனே லல்லனும் பாரோவும் மற்றவங்களை காப்பாற்றாம ஒரு ஹாட் ஏர் பலூனை எடுத்துக்கிட்டு தீவுக்கு கிளம்புறாங்க. ஆதியும் மானவும் ஒரு போட்டை திருடுறாங்க. குட்டுவும் ஒரு போட்டை எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்படி இவங்க போற வழியில ஒரு பயங்கரமான புயல் அடிக்குதுங்க. ஆதி போட்ல ஒரு ஆக்டோபஸ் புகுந்து கலாட்டா பண்ண மானவ் அதை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதியையும் அஞ்சலியும் போட்டு வெளுக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ குட்டு போட்ல இருந்து தண்ணிக்குள்ள விழுந்துடுறான்.
ஆனால் நம்ம ஹீரோ செத்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சா, ஆனால் நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா? 2 சுறா மீன் மேலே காலை வச்சு கெத்தா சவாரி செஞ்சு ஃபோர்ட்டில் வந்து இறங்குறாங்க. இப்போ எப்படியோ அந்த எம் வடிவ மலை இருக்கிற குகைக்கு வந்து சேர்றாங்க. அங்கே லல்லன் டவுசரில் ஒரு பாம்பு புகுது பயங்காட்டுது. திடீர்னு குகை இடிய எல்லாருமே உருண்டு போய் ஒரு பெரிய குழிக்குள்ள விழுறாங்க. அங்கே சுற்றியும் நிறைய எலும்பு குடுகள் இருக்குங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு வெற்றுச்சுவரை பாரோ ஒரு பெரிய பாறையை தூக்கி போட்டு உடைக்கிறான். அவ்வளோதாங்க, உள்ள டன் கணக்கில் தங்கம் வயிறுன்னு புதையல் கொட்டி கிடக்கு. எல்லாருமே அள்ளி அள்ளி மூட்டை கட்டுறாங்க. அப்போ அங்கே ஒரு பழைய கொள்ளக்கார பாஸ் பிருத்திவியை கைதியாக கூட்டிட்டு வராங்க. பிருத்திவி தண்ணிக்குள்ளே விழுந்ததுனால சாகலை. இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. கொள்ளக்காரங்க எல்லாரையும் சுட ஆரம்பிக்கிறாங்க. குகை பயங்கரமாக இடிஞ்சு விழுது. தப்பிச்சு ஓடும்போது பாரோ தான் எடையால குதிக்க முடியாமல் மாட்டிக்கிறான். பத்திரத்தை எடுத்து லல்லன் கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் தப்பிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் லல்லன் பணம் காசு முக்கியம் இல்லை, எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவளை தூக்கிட்டு மறுபக்கம் குதிக்கிறார். அதே போல் மானவ் தான் உயிரை பணையம் வச்சு அஞ்சலியை காப்பாற்றுறாங்க. இதனால் ஆதியும் அஞ்சலியும் மானவை ஏற்றுக்கிறாங்க. நம்ம குட்டு இருக்கான் பாருங்க, தான் உயிரை பற்றி கவலைப்படாமல் ஆலியாவோட 2 பசங்களையும் பத்திரமா காப்பாற்றுறான். இதை பார்த்து அந்த பசங்க குட்டுவை கட்டி பிடிச்சி முதல் முறையாக அப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அங்கே தான் குட்டு சென்டிமெண்ட்டாக ஜெயிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே குகையை விட்டு வெளியே வராங்க. இங்கே புதையல் கைவிட்டு போனாலும் எல்லாருக்கும் ஒரு நல்ல குடும்பம் கிடச்சிருக்குங்க. வெளியே அந்த கொள்ளக்கார பாஸும் வெயிட் பண்ணுறாங்க. குட்டு அவனோட உயிரை காப்பாற்றினதுனால அவன் மனசு மாதிரி இனிமேல் கொள்ளையடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கப்பலை டூரிஸ்ட் கப்பலாக மாற்றி இவங்களை கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நம்ம மானவ் குகையிலிருந்து திருடிட்டு வந்த ஒரு பொருளை காட்டுறாங்க. அது என்னன்னு பார்த்தா அடுத்த புதையலுக்கான மேப். இதை உயிரோட இருக்கிற பிருத்திவியும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதோட தமால் 5 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டோட இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. இந்த தமால் 4 படத்தோட முழு கதை விளக்கம் நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை.